யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. கேபிஒய் பாலாவை பற்றி கடந்த காணொலியில் நம்ம போட்டிருந்தோம். அது நம்ம தனிப்பட்ட முறையில் போட்ட செய்தி தான், மாற்று கருத்தே எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு உதவி செய்கிற உதவி இருக்கு இல்லையா, அந்த உதவி உங்கள் உதவியை தாண்டி அது மீடியா ஃபோக்கஸ் பண்ணுது. கடைசியில் நீங்கள் மருத்துவமனை கட்டுகிற அந்த சூழல் வருகிற போது பாரதி ராஜாவை மருத்துவமனை கட்டினார். ஆனாலப்பட்ட எம்ஜிஆரால் முடியாதது அப்போ யாராலே முடியாதது பாலாவால் முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதனால் இவன்கண் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன்கண் விடல். விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரு ஆள் ஒரு இடத்துக்குள்ளே மாறி ஒரு டாக்டரை உருவாக்கி, செவிலியர்கள் அதாவது நர்சஸ் உருவாக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டால் அது இது உங்களுடைய சொந்த முயற்சியில் தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்க அப்படின்னா பாலா ஒரு மருத்துவராக இருக்கணும், இல்லைன்னா பாலா வீட்டில் ஒரு மருத்துவராக இருந்தால் அது சாத்தியம், அப்படி இல்லைன்னா இல்லை என்று சொல்லுவோம். அதனால தான் அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரில் மாற்றி ஒட்டுனது யார் தவறு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பாலா நான் ஒரே ஒரு படத்தில் நடித்தேன், அந்த படத்தில் நடித்ததுக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனையா, அடே அப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீங்கள் நல்லவங்க தான், உங்களுடைய உதவியை யாரும் மறுக்கலை, யாரும் பண்ணலை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற செய்தியில் இருக்கக்கூடிய பின்னணி காரணங்களை என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை ஆனந்த விகடன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது இல்லையா, அந்த வண்டியோட டி வேறு டி வேறு. அப்போ டி வேறு டி வேறுங்கிறது தெரியாமல் ஒட்டுனது யார் தவறு, நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதை அப்போ அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மகத்துவம், ஏன் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் மாற்றுனீங்க? ஆந்திராவிலேருந்து வண்டி வருது. இப்போ நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி நாளிதழ்களில் செய்தியை பாருங்கள். ஓம்னி பஸ்களில் இருக்கு இல்லையா, ஆம்னி பஸ்ஸு மிகப்பெரிய லாங்கில், இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸு, ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸு, மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வண்டியை நம்பர் பிளேட் பெர்மிட் வண்டி இல்லாமல் வண்டி ஓட்டுவான். ஆந்திராவிலேருந்து அப்படி பெர்மிட் வாங்கின நம்பர், ஒரே நம்பரை ஸ்டிக்கரை ஒட்டி அப்படி 4-5 வண்டிகள் வரும். அப்போ வண்டி நம்பரை மாற்றி எல்லா விதமான தவறான செயல்கள் செய்வதற்கு அது காரணமாக இருக்குது. அது நீங்கள் குறிப்பிட்ட ஆம்புலன்ஸில் அந்த செய்தியை நீங்கள் செய்யலாமா, தவறா, அதை நீங்கள் கண்டிக்கணுமா வேண்டாமா? இந்த உலகத்திற்கு எல்லாம் கண் இருக்கிறது. உங்களை வாழ்த்துகிற நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துறாங்க பாலா, அதை நீங்கள் நினச்சிக்கணும். கேபிஒய் பாலா, அதை நீங்கள் நினச்சிக்கிடணும். உங்களை யாரும் தவறுகளாக சொல்லலாம். அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க காந்தி கண்ணாடி படம், அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு உங்களுக்காக வந்த அரசியல் தலைவர்கள் எத்தனை பேர், எத்தனை இயக்குனர்கள், எத்தனை நடிகர்கள் உங்கள் மேலே பாசத்தில் வந்தாங்க. அன்னைக்கு நடிகர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒரு கருத்தை சொல்கிறாரு, டேய் பாலா, உதவி செய்கிறது உனக்கு போக வச்சுக்கிட்டு உதவி செய்டா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. நீ அந்த உதவியை செய்கிற போது வாழ்க்கையில் நீ தோத்துட்ட அப்படின்னா நமக்கு பின்னாடி உதவி செய்யக்கூடிய வாரவர்கள் கூட நின்றுவாங்க, அந்த உதவியை யாரும் செய்ய மாட்டாங்கடா. உதவி செஞ்சவங்க கெதியெல்லாம் இப்படித்தான் போயிடும் போல அப்படிங்கிறதுக்கு நீயே காரணமாக ஆகிவிடாதே, அதனால் உனக்குன்னு ஒரு சொத்தை வச்சுக்கோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா. இதை ஏன் விஜய் சேதுபதி உங்களுக்கு சொல்லணும்? சீமான் அந்த மேடையில் உங்களை ஏன் பேசணும்? இன்னும் எத்தனை ஆள், ஒரு கண்ணில் கூட ஒருத்தர் சொல்லுவார், சீமா ஊரெல்லாம் ஆட்டையை போடுறவன், சீமா ஊரே ஏமாத்துறவன், ஆனால் சீமா ஒன்றை நம்பி உங்கூட வந்திருக்கான்னா எப்போ நீ பெரிய ஆளுப்பா அப்படிங்கிறதுனா ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் உங்களை வாழ்த்துகிறது, உங்களை ப்ரொமோட் பண்ணுறது எத்தனை வீடியோக்கள், எத்தனை ஆடியோக்கள், உங்களை வாழ்த்துனது எத்தனை பேர். அந்த படம் காந்தி கண்ணாடிங்கிற படம் சரியில்லை என்ற போது கூட குடும்பமாக எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் தேட்டருக்கெல்லாம் போனாங்க பாலாவுக்காகன்னு சொல்லி. அப்போது வாழ்த்துகிறவர்கள் அந்த ஆம்புலன்ஸ் தப்பாக போகுதுன்னா அதை காரணம் இருக்கணும். நீங்கள் உதவி செய்கிறவர்கள் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் செய்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்குல்லையே, அதை நான் கடந்த காணொலியில் நான் போட்டிருக்கிறேன். உங்கள் குடும்பத்தை நன்றாக வைத்து கொள்ளுங்கள். அப்போ இதில் நம்ம இன்னொரு செய்தி இருக்குது. பாலா ஆனந்த விகடன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்கள் காணொலி ஆனந்த விகடன் தான் மறுப்பு காணொலி வருது. நான் ஒரு படத்தில் நடித்ததுக்கு எனக்கு இந்த மாதிரியான்னு நீங்கள் சொல்கிறீங்க, பாலாவைத்தான் சொல்லுகிறேன். அடுத்து நான் ஒரு குட்டியூண்டு, எனக்கு இதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு குட்டியூண்டு ஹாஸ்பிட்டல் நான் வைக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் ஒரு குட்டியூண்டு, இதை நான் சொல்லக்கூடாது, என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கூட சொல்லுங்களேன்.
ஒரு அன்னதான நிகழ்ச்சிகள் கூட வைக்கலாம், மருத்துவத்துக்கு கூட வைக்கலாம். உங்களுக்கு ஆதரவாக எங்கள் தோழர்கள் நான் கலந்துரையாடி கொண்டு பேசுகிற பொழுது இது எது சரி எது தவறு என்று எல்லாத்தையும் அலசுகிற போது சிவாஜி படம் இருக்கு இல்லையா, சிவாஜி படங்கிறது என்ன படம்? ரஜினிகாந்த் நடித்து சங்கர் இயக்குன சிவாஜி படம். அவன் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு வந்திருப்பான், மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிருப்பான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் கட்டுமானம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து இவன் ஓசிக்கு செஞ்சால் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு நெருக்கடி வருது இல்லையா, அப்படிப்பட்ட நெருக்கடியில் கூட நீங்கள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறத கூட நாங்கள் பேசியிருக்கோம். இவன் மட்டும் இவ்வளவு பேர் வாங்குறானே, இவன் மட்டும் இப்படி மக்கள்கிட்ட செல்வாக்கு ஆகுறானே அப்படியும் பேர் வாங்கி. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு முன்னோட்டம் இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருவள்ளுவர் சிலையை தூக்கிக்கிட்டு ஒருத்தர் ஓடியாந்தான், தமிழை வளர்க்க போகிறேன் தருண் ஜெயின். எல்லாருமே ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில் போய் வட இந்தியாவில் போய் குஜராத்தில் போய் ஒரு பார்க்கில் காவிரி கரையில் கங்கை கரையில் தூக்கி குப்பையில் ஓட்டு போனான் அந்த ராஷ்கள். அது வந்து அப்போ அது மாதிரி தான் நீங்கள் ஆகிடுவீங்களா அப்படி கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒரு நபர்கள் சம்பந்தம் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் ஆனந்த விட நான் சொல்கிறேன். ஆனந்த விட என்ன செஞ்சான்? ஒரு செய்தி, ஆனந்த விகடன் ஆதவ அர்ஜுனா புத்தகத்தை வெளியிடுவதும் திருமாவளவன் பெற்றுக்கொள்கிறார், இதுதான் செய்தி. அப்போ வெளியிடுறது யார்? விஜய். அப்படிங்கிற செய்தியை 5 மாதத்துக்கு முன்னாடியே தினமலரில் எழுதிட்டான். இது பார்ப்பனிய பத்திரிகை, அது பார்ப்பனிய பத்திரிகை. இந்தியாவுக்குள் என்ன அரசியல், தமிழ்நாட்டிற்குள் என்ன அரசியல், அடுத்த எலெக்ஷனில் வரணுங்கிறதுக்கு இப்போயே கட்டுமானம் பண்ணுவாங்க, புத்தகத்தோட வெளியீடு மாதிரி இது மாதிரி. இது அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும், புரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வரியில் நான் கடந்து போகிறேன். இந்த ஆதவ அர்ஜுனா யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவன் ஒரு புத்தகம் எழுதுறான்னு யாருக்காவது தெரியுமா? அவன் ஒரு ஜிம்மு வச்சு நடத்திக்கிட்டு இருந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தமான ஏழை எளியவர்களை நசுக்கி தின்னக்கூடிய லாட்ரி தொழிலில் திங்கக்கூடிய மார்ட்டின் ஒரே மகளை கல்யாணம் முடித்து அந்த வீட்டுக்கு சொத்துக்கு போனவன். வட இந்திய அரசியலில் அவங்க கால் உண்ணி கையில் இருக்கிறவங்க. அவன் என்ன செய்கிறான்? ராஜ்யசபா சீட்டோ இல்லை திமுகவில் எம்பி சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நேராக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்த உடனே அங்கே இருக்க தோழர்கள் வன்னியரசு உட்பட சிங்கத்தமிழன் உட்பட அத்தனை பேரும் அவனை பற்றி சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? விடுதலை சிறுத்தைகளை கபலீகரம் பண்ணி விடுவார்கள்னு சொன்னார். அதுக்காக அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? மகளிர் மாநாடு என்கின்ற சொல்லி 50-60 கோடிகளுக்கு மேலே செலவழித்து ஒரு மிகப்பெரிய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மாநாடு நடத்தி வெளிச்சம் காட்டி பெரிய இதை காட்டி விட்டான். திருமாவளவனாலே ஒன்றும் சொல்ல முடியாத சூழல் ஆகிப்போச்சு. கட்சியோட தலைவருக்கு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திருமாவளவனை எதிர்த்து பேசுவதற்காக இங்கே மீடியாக்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்காங்கல்ல, எல்லாரும் பேசுகிறாங்களே தவிர திருமாவளவன் இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது ஏன்கிற கேள்வி எவனும் கேட்கல. இவன் உள்ள நுழைஞ்சு அப்போ கையில் காசு வச்சுருக்க நேராக வந்தால் துணை பொதுச் செயலாளராக ஒரு கட்சிக்கு அப்படிங்கிற கேள்விக்கு ஒன்று சொல்லு. அந்த கட்சிக்குள்ள கூச்சல் குழப்பம் என்று பெரிய அளவில் போய் அது கூட்டணியவே சிதைக்கும் என்கின்ற நிலைக்கு வந்த பிறகுதான் அவர் வந்து சேவிச்சுங்க இடமாட்டுங்க. இதுக்கு காரணமாக இருந்தது ஆனந்த விகடன் பத்திரிகை. அது ஒரு பார்ப்பனிய பத்திரிகை. இதற்கு காரணமாக இருந்தது தினமலர் பத்திரிகை. அது ஒரு பார்ப்பனிய பத்திரிகை. இதைத்தான் நாங்கள் பின்னணி அரசியலில் சொல்கிறோம். பாலா அவர்களே, நீங்கள் உதவி செய்த அந்த செய்திக்கு அப்படியே ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறாங்கும்போது எங்களை போன்ற ஆளுகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் இருக்குது. உங்களுக்கு மீடியா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லாத நீங்கள் கொடுக்குறவங்க வந்து பார்க்கலாம், உதவி பெறுகிறவர்கள் வந்து நம்மளை தூற்றலாம். ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இருந்தது? அண்ணா ஹசாரேன்னு சொல்லி ஒரு பன்னாடை எங்கேருந்து வெளியே வந்துச்சுன்னே தெரியல. நான் தான் நவீன காந்தி என்று சொல்லி எல்லா இருக்கக்கூடிய உலக பத்திரிகைகள் அத்தனை பத்திரிகைகளிலே இருக்கக்கூடிய தலைப்புச் செய்தியாகி இந்திய அரசியலே நாசமாக்கி மதவாத பிஜேபி அரசாங்கம் இந்தியாவுக்குள் ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்தது. எங்கோ இருந்து எவனோ ஒருத்தன் நல்லவன் போல வேஷம் போட்டு வந்து அந்த நாய் இப்போ எங்கே இருக்குன்னே இப்போ தெரியலைங்க, உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரியல. விளக்கமாற கையில் பிடிச்சிக்கிட்டு இதுதான் என்னுடைய சின்னம்னு சொல்லி அந்த அண்ணா ஹசாரே கூட இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி அரசையே மாற்றினாங்க. இன்றைக்கி பஞ்சாப்லேயே அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. பப்ளிக்கு தெரியாது, பாதசாரி மனிதர்களுக்கு இந்த விவரங்கள் அரசியல் தெரியாது, ஏமாந்து போயிட்டாங்க. நான் நேரம் வெளிநாட்டில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன். நான் வந்து அப்படியே செய்தி தலைப்புச் செய்திகள்
நாசக்காட ஆக்கி உள்ள அப்படியே படுத்து கிடந்து தகவல் உரிமை சட்டம் வேணுங்கிற ஒரு செய்தியை சொல்லி அழிச்சு போட்டானுங்க. அழிச்சுன்னாட்டேன். இன்றைக்கி இந்தியா என்ன கேட்டில் இருக்குது? எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தவன் தான். இதைத்தான் எல்லோரும் சில காணொலிகளில் சொல்கிறாங்கன்னா, என்ன சில செவ்விகளில் என்ன கொடுக்குறாங்கன்னா, மிக எங்கேயோ பற்ற வைக்கக்கூடிய ஒரு பொறி தான் ஆந்திராவிலிருந்து உருவாகியதைப் போல், நேபாள் நாட்டில் உருவானதை போல், பங்களாதேஷில் உருவானதை போல், பாகிஸ்தானில் உருவானது போல், ஸ்ரீலங்காவில் உருவானது போல், லிபியாவில் உருவானது போல், எகிப்தில் உருவானது மூச்சு முட்டுது. எங்கேருந்து வருவான்னே தெரியாதவன், பிரச்சனைக்குரியவன். அது எல்லாத்துக்கும் காரணமாக அவன் அமைவான் அந்த இடத்துல இருக்குங்கிறது. இதைத்தான் முடிச்சு போடுறாங்க. இது எங்கே வந்து சேரும்? நீங்கள் இணையங்களில் செய்யக்கூடிய உதவி, படத்தில் செய்கிற படத்துக்கு நாங்கள் ஒரு படத்தில் நடித்ததா இவ்வளோ பெரிய தப்பு? உங்களை எந்த இணையம் பிரபல்யப்படுத்துதோ அந்த இணையம், நீங்கள் எந்த மீடியா உங்களை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நீங்கள் அந்த மீடியாவை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் நன்றாக செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அது எந்த தவறுமே கிடையாது. யாரிடமும் விலை போய் விடாதீர்கள். வேடனுக்கு சொன்னதைத்தான் பாலாவுக்கும் சொல்லுகிறேன். மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். நீங்கள் பிரபல்யம் ஆக 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 அளிப்பது. ஒரு வரியில் நான் சொல்ல முடிக்கிறேன். பாகவதரை விட, கலைவாணரை விட இங்கே யாரும் பெரிய ஆள் கிடையாது. பாகவதரையும் கலைவாணரையும் சிறைக்கு அனுப்பினார்கள். தன்னுடைய பேர் சுருங்குதுங்கிறது. கேரளாவில் வேடனுக்கு என்ன கதி நடந்தது? இப்போ தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து நீங்கள் எந்த இதில் இருக்கிறாங்க, ஜாமீனில் வெளியிருக்கக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு இருக்குது. மிகப்பெரிய சக்திகளிடம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுதான் அவங்களுடைய காரணம். இதில் வந்து திட்டி புண்ணியம் கிடையாது. சின்ன சின்ன உதவி விற்றவர்கள் புழுதியை தூற்றி வாரி பிரச்சனை கிடையாது. பின்னால் வருவதை இப்போ முன்னாலேயே சொல்கிறோம். முறையாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நிரந்தர உதவி திட்டத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள். நன்றி, வணக்கம் பாலா.